ஹலோ அண்ணா. சொல்லி. எங்கே அண்ணா இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். ஆஃபீஸ் கேப் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஆட்டோவும் கிடைக்கல, வந்து பிக்கப் பண்ணிக்கோண்ணா ப்ளீஸ். இப்போவா? சரி, எப்போவும் வெயிட் பண்ணும்ல, அங்கே வெயிட் பண்ணு. சரி ஓகே, சீக்கிரம் வா. சரி வரேன். மச்சான் அங்கே பாடுறா, ஒரு பொண்ணு தனியாக நடந்து போகிறா. ஆமாண்டா. டேய் வாடா வாடா. எங்கடா? டேய் வாடா. மச்சான் ஏதாவது சிக்கா எடுக்க போகுதா? ஏய் பார்த்துக்கலாம் வாடா. சரி வா. மச்சான் அந்த பொண்ணு அங்கே நிற்கிறாடா. நைஸ். செம்மையாக இருக்கால. ஷோ எப்போ தான் வருவேன்? ஃபோனை எடுண்ணா ப்ளீஸ். ஒன்று பின்னாடி சுற்றின்னு இருக்கான். தடி வந்து செய்ய போகிறான் பாரு. அவன்ப்பா நான் நம்மளே பார்த்துன்னுக்குறான். என்னடா என்ன? பாலே குஸ்துறோம் வேணா வா. அதான் வரேன்னு சொன்னேன்ல, எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? யார் அது? இல்லை அண்ணா. என்னடா? போ நீ போன வா. பொண்ணு தனியாக என்ன போ வந்துடும் பொடி. இப்போ என்ன பண்ணிட்டேன்? தனியாக இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட 2 பேர் ப்ராப்ளம் தர மாதிரி நின்றுருந்தானுங்க. என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஸோ போனேன், நின்னேன், பார்த்ததுக்கே பயந்துட்டானுங்க. அப்போ தட்டி கேட்டிருந்தா? வண்ண நிலவாய் பூமியில் உதித்து பிஞ்சியிலே தோளில் சுமந்த தந்தையே வாழ்வின் முதல் நாயகனாக மதித்து மலர்களின் வதனத்தில் அமிழம் தெளித்திடும் பலரால் ஆணினத்தை வெறுத்து பெண்மையில் தாய்மை காணும் ஆண்தனை போற்றும் அவளை உன் பார்வையால் அச்சுறுத்தி அடைய நினையாமல் அதே பார்வையால் அவளை இரட்சித்து தாய்மை காப்பவனாய் உன் தாய்க்கு பெருமை செய்.